அத்தியாயம் 7. இதோ உதவி. உங்கள் எண்ணங்கள் மனப்படங்கள். அவை உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வழிநடத்துகின்றன என்பது இங்கே. நீங்கள் நினைக்கும்போது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மனப்படமாக காட்சிப்படுத்துகிறீர்கள். இது வெறும் தொடக்க உளவியலில் ஒரு கல்விப் பாடம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் உதவும் ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையின் வெளிப்பாட்டின் தொடக்கமாகும். எனவே, பெரிய எதிர்பார்ப்புகளுடன் தொடருங்கள், ஏனென்றால் உங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் யதார்த்தங்களாக மாறும். நீங்கள் ஒரு வீட்டைப் பற்றி நினைக்கும்போது, நீங்கள் வார்த்தை எழுத்துக்களை நினைக்கவில்லை. HOUSE, நீங்கள் ஒரு வீட்டைக் காட்சிப்படுத்துகிறீர்கள், மனப்படமாக்குகிறீர்கள். நீங்கள் ஒரு உண்மையான வீட்டை மனப்படமாக காட்சிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு சொந்தமான வீடு. அல்லது நீங்கள் சொந்தமாக்க விரும்பும் வீடு. அல்லது ஒரு கற்பனையான கனவு வீடு. அல்லது சில காரணங்களால் ஒரு மனப்படமாக நினைவுக்கு வரும் சில வீடு. HOUSE என்ற எழுத்துப்பிழையை மட்டுமே நீங்கள் நினைக்கும் சாத்தியம் இல்லாத நிலையிலும் கூட, நீங்கள் அகரவரிசை எழுத்துக்களை மனரீதியாக கற்பனை செய்வீர்கள். அல்லது, மற்றொரு உதாரணமாக, நீங்கள் மனரீதியாக ஒரு வெறுப்பு சூழ்நிலையை, கடந்த காலம், நிகழ்காலம், உண்மையானது அல்லது கற்பனை செய்யப்பட்டது, கற்பனை செய்கிறீர்கள். வெறுப்பின் உணர்ச்சியை அனுபவிப்பதையும், வெறுப்பின் காரணமாக நீங்கள் உணர்வுபூர்வமாகவோ அல்லது ஆழ்மனதிலோ என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை உங்கள் கற்பனையில் மனரீதியாக சித்தரிப்பதையும் நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்கள். மற்ற உதாரணங்களை முடிவில்லாமல் பட்டியலிடலாம். ஆனால் உங்கள் சொந்த உதாரணங்களை காட்சிப்படுத்துவதும், ஒவ்வொன்றும் உங்கள் மனதின் படத்திரையில் வெளிப்படுத்தும் மனப்படத்தை ஆராய்வதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதைச் செய்யும்போது, உங்கள் மனதின் படத்திரை உங்கள் ஆழ்மனம் என்பதை உணருங்கள். உங்கள் ஆழ்மனம் நினைவில் கொள்கிறது, மேலும் இந்த புத்தகத்தில் பின்னர் விவரிக்கும் சூழ்நிலைகளின் கீழ் அதன் சைபர்நெடிக் இலக்கு தேடும் சக்திகளைப் பயன்படுத்தி அதன் படத்திரையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் தீவிரமாக மனப்படங்களில் வெளிப்படுத்தும் எதற்கும் உங்களை வழிநடத்தலாம் அல்லது உங்களை ஈர்க்கலாம். உங்கள் ஆழ்மனதின் இந்த மன படத்திரை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் அமைப்பாகும். இது உங்கள் மனப்படங்களை யதார்த்தமாக மாற்றும். எனவே, ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ, மனதில் படங்கள், அவனும் அப்படித்தான் என்று பைபிள் அறிவிக்கும்போது, பைபிள் ஒரு ஆன்மீக உண்மையே, ஒரு உளவியல் உண்மையே, ஒரு உடல் உண்மையே உறுதிப்படுத்துகிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி, நீங்கள் நினைப்பது போல் ஆகிறீர்கள் என்பது உண்மைதான். அதாவது, உங்கள் எண்ணங்கள் மனப்படங்கள் என்பதால், நீங்கள் மனப்படங்கள் என்று ஆகிவிடுவீர்கள். வேண்டுமென்றே கட்டுப்படுத்தப்பட்ட மனப்படங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இந்த புத்தகம் உங்களுக்கு கற்பிக்கும். 1. உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய. 2. நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாக மாற. 3. நீங்கள் விரும்புவதைப் பெற. நிச்சயமாக, உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆழ்மனதில் மனப்படங்களை திட்டமிடுவதை விட அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் மனப்படங்களை யதார்த்தமாக்குவதற்கான மற்ற நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை இந்த புத்தகம் உங்களுக்கு கற்பிக்கும். ஆனால் நீங்கள் விரும்புவதை மனப்பூர்வமாக சித்தரிக்கத் தொடங்க வேண்டும், தொடர வேண்டும், இல்லையெனில் நீங்கள் வேறு என்ன செய்தாலும் எந்த திசையும் இருக்காது. நீங்கள் விரும்புவதை மனப்பூர்வமாக சித்தரிக்க முடியாவிட்டால், அதைப் பெறுவதற்கான சாத்தியம் இல்லை. ஒரு வரைபடம் இல்லாமல் ஒரு வீட்டைக் கட்ட முடியாது. ஒரு சாலை வரைபடம் இல்லாமல் நீங்கள் நேரடியாக ஒரு தொலைதூர இடத்திற்கு பயணிக்க முடியாது. உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் கூட இல்லை என்றால் நீங்கள் ஒரு இலக்கை அடைய முடியாது. உங்கள் வாழ்க்கை இலக்கில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள், வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் உங்கள் எண்ணங்களை முதலில் ஒருமுகப்படுத்த முடியாவிட்டால், முடியாது, அல்லது செய்யாவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் இலட்சியமின்றி அலைந்து திரிவீர்கள். எங்கும் செல்லாத வழியில் தொலைந்து போவீர்கள்.
அதனால்தான் இந்த புத்தகத்தின் முதல் பகுதி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பற்றியது. மனப்படங்களால் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் சொந்த மனப்படத்தின் சூப்பர் ஸ்டாராக மாறுவீர்கள்.